இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பரமஹம்சர் யோகானந்தரோட வெற்றியின் விதிமுறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மறைந்துள்ள செல்வ படுகைகளை வெளிக்காட்ட வல்லதும் கனவிலும் பார்க்காத புதையல்களை திறந்து காட்ட வல்லதுமான ஒரு சக்தி இருக்குதானா ஆரோக்கியம், சந்தோஷம் மற்றும் ஆன்மீக ஞானத்தை தன்படி நம்ம வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்கா? இது போல் ஒரு சக்தி இருக்குன்னா என பாரதத்தின் மகான்களும் முனிவர்களும் போதிக்கிறாங்க. நீங்களும் உண்மையாக முயற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கும் கூட செயல்படக்கூடிய திறன் கொண்ட உண்மை தத்துவங்களை அவங்க நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் உங்கள் வெற்றி முற்றிலுமாக திறமை மற்றும் பயிற்சியை மட்டும் சார்ந்தது இல்லை. அது உங்களுக்கு அளிக்கப்படும் வாய்ப்புகளை நீங்கள் எப்படி மன உறுதியுடன் பற்றி கொள்கிறீங்களோ என்பதையும் கூட பொறுத்துள்ளது. வாழ்க்கையில் வாய்ப்புகள் தோற்றுவிக்கப்படுது, சந்தர்ப்பவசத்தால் நிகழ்வது இல்லை. உங்கள் பாதையில் ஏற்பட எல்லா வாய்ப்புகளும் உங்களாலேயே தற்போது இல்லைன்னா கடந்த காலத்திலேயோ, அதாவது பழைய பிறவிகளின் கடந்த காலத்திலையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது. அதை நீங்களே உண்டாக்கி இருக்கிறதுனால சிறந்த பலன் தரும் வண்ணம் அவற்றை பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ வெளியே கிடைக்கக்கூடிய எல்லா வழிவகைகளையும் அதோட உங்களுடைய இயல்பான திறமைகளையும் உங்கள் பாதையில் குறுக்கிடும் ஒவ்வொரு தடையையும் வெல்வதற்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இப்படி இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கும் ஆற்றலை, உங்களுள் அடங்கியுள்ள உட்சக்திகளின் எல்லையற்ற ஆற்றல்கள் நீங்கள் பெருக்கி கொள்ளலாம். எண்ணத்தின் ஆற்றலையும் மனதிற்பத்தையும், அதாவது இச்சா சக்தியையும் நீங்கள் பெற்றிருக்கீங்க. இந்த இறை வெகுமதிகளை இயன்ற அளவு பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ நம்மளோட எண்ணத்தின் ஆற்றலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஏற்படும் வெற்றி இல்லைன்னா தோல்வி நம்மளுடைய வழக்கமான எண்ணங்களை பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு எது வலிமையானது, வெற்றி எண்ணங்களா இல்லை தோல்வி எண்ணங்களா? உங்களுடைய மனம் பொதுவாக எதிர்மறை நிலையில் இருக்குன்னா எப்போதும் தோன்றும் ஆக்கமுறையான எண்ணம் வெற்றியை ஈர்ப்பதற்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் நீங்கள் நன்றாக எண்ணினீங்கன்னா உங்களை இருள் சூழ்ந்து இருப்பது போல தோன்றினாலும் கூட உங்கள் குறிக்கோளை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பாவீங்க. இறுதி தீர்ப்பு வரும்போது உங்களுடைய செயல்களுக்காக வேறு யாரும் பதிலளிக்க முடியாது. உங்கள் கர்ம வினை உங்கள் கடந்த கால செயல்கள் இது எல்லாமே உங்களை எந்த சூழலில் வைத்திருக்கிறதோ அது ஒருவரால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அது நீங்களே தான். மேலும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பணி சமுதாய சேவை புரிவதாக இருந்தால் மட்டும் அதனை வெற்றி என சொல்ல முடியும். எந்த ஒரு பிரச்சனை பற்றியும் மனதில் தொடர்ச்சியாக ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம். சில சமயங்களில் அதற்கு ஓய்வு கொடுக்கணும். தானாகவே பிரச்சனை தீர்ந்துவிடக்கூடும். ஆனால் உங்களுடைய பகுத்தறிவை இழந்துவிடும் அளவுக்கு நீங்கள் ஓய்வெடுக்காமல் கவனமாக இருக்கணும். அதற்கு பதிலாக இந்த ஓய்வு காலத்தை உங்களுக்குள் உள்ள இறை அமைதியில் ஆழ்ந்து அதாவது இறை பணியில் ஆழ்ந்து போகணும். நம்ம எல்லாருமே உங்கள் ஆன்மாவுடன் இசைந்து நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல் பற்றியும் ரொம்ப சரியாக உங்களால் சிந்திக்க முடியும். மேலும் உங்களது எண்ணங்களோ இல்லை செயல்களோ முறை தவறி விடுமானால் கூட அது ஒழுங்குபடுத்திவிட முடியும். இந்த இறை இசைவாற்றலை பயிற்சி மற்றும் முயற்சியின் மூலம் தான் சாதிக்க முடியும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.